Hello everyone, welcome to Exploring TRP Chemistry. This is Parthiban. Already நம்மளோட வீடியோல வந்து photo electric effect பத்தி ஒரு பேசிக்கான discussion we have discussed in our channel. அதுல வந்து லாஸ்டா we have completed with half mv square is equal to h nu minus h nu naught இப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இதுல h வந்து காமன் வெளியே எடுத்தீங்கன்னா nu minus nu naught is equal to half mv square. Up to this we have done. So இதுல nu naught அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா threshold frequency. ஸோ ஃபர்தரா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல், அந்த மெட்டல் எடுத்துக்கிறோம். ஸோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னால we knows well, மெட்டல் எடுத்துக்கிறோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அனுப்புகிறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் மெட்டலோட சர்ஃபேஸில் படும்போது we are getting electrons as out. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் என்ன அனுப்புகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேஸ் அனுப்புவோம். அந்த எக்ஸ்ரேஸ் வந்து மெட்டலோட சர்ஃபேஸில் படும்போது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வில் கம் அவுட். திஸ் இஸ் வாட் தி கான்செப்ட் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இதில் ஃபைனல் ஈக்குவேஷன் இது. இந்த ஈக்குவேஷன்லேருந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தட் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷனை அப்படியே டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் எஸ் நியூ நாட் அப்படின்றது வந்து த்ரெஷோல்டு எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மெட்டல் எடுத்திங்கன்னா அந்த மெட்டலுக்கு வாட் இஸ் தி மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு கெட் எலக்ட்ரான்ஸ் அவுட், தட் இஸ் வாட் ஹெச் நியூ நாட். ஸோ இந்த ஹெச் நியூ நாட் வேல்யூக்கு பதிலாக சிம்பிளி வந்து சை அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் த்ரெஷோல்டு எனர்ஜி. அதனால தான் இந்த நியூ நாட்டுக்கு சிம்பிளுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஆஃப் எம்வி ஸ்கொயர் இஸ் அபவுட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான். இந்த கைனடிக் எனர்ஜியில் V எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் which I already said. ஸோ இதில் வந்து எதனாவது ஒரு நியூ நாட் கொடுத்துட்டோ இல்லை நியூ கொடுத்துட்டோ V கண்டுபிடிக்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து we can expect. இல்லை அப்படின்னா சிம்பிளாக வந்து எச் நியூ வேல்யூவை கொடுத்துட்டு எச் நியூ நாட் கண்டுபிடிக்கிற மாதிரி வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் கொடுத்துருவாங்க, ஃபாலோட் பை ஹெச் நியூ வேல்யூ கொடுத்துருவாங்க. இல்லை ஹெச் நியூ நாட் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இல்லை ஹெச் நியூ நாட் வேல்யூ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு ஹெச் நியூவோட வேல்யூ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோட எனர்ஜி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஈக்குவேஷன். ஸோ இது தவிர அடிஷ்னலாக இந்த ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் கொஷின்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது இல்லைங்களா, இந்த எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோம், இந்த ரேடியேஷனுக்கு வந்து சர்டன் இன்டென்சிட்டி இருக்கும். ஸோ இந்த இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி வெளியே வரக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இண்டிபெண்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் we can expect, that is electrons which is coming out, the energy of the electron is independent with respect to intensity of the electromagnetic radiation. This is one question we can expect. direct question expect பண்ணலாம். அப்படின்னா எலக்ட்ரானோட எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் உள்ளே அனுப்புகிறோம் இல்லைங்களா, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட எச் நியூவை டிபெண்ட் பண்ணி தான், எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரான் எனர்ஜி, தட் இஸ் கைனடிக் எனர்ஜி which is independent with respect to the intensity of the electromagnetic radiation we are sending. ஸோ நாம் அனுப்புகிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட இன்டென்சிட்டி அதிகம் பண்ணாலும் சரி குறைச்சாலும் சரி, எலக்ட்ரான்ஸ் வெளியே வரக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜியில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. தென் இதனுடைய கைனடிக் எனர்ஜியில் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா, நாம் அனுப்புகிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கும். தென் கைனடிக் எனர்ஜி எதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா, நாம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அனுப்புகிறோம் இல்லைங்களா, அதனுடைய எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். தட் இஸ் டைரக்ட்லி சேஸ் frequency of the electromagnetic radiation which we are sending, that can affect the kinetic energy of the electron. ஸோ நாம் அனுப்புகிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தது, எனர்ஜி அதிகமாக இருந்ததுன்னா வெளியில் வர எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். நாம் அனுப்புகிற ஃப்ரீக்வன்சி லெஸ் ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் வெளியே வரக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி லெஸ்ஸாக இருக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான்
is directly proportional to the frequency of the electromagnetic radiation which we are using. So அப்படினா intensity depend பண்ணி என்னதான் இருக்கும். That is what our next question. That is also a direct kind of statement based question. So intensity நம்ம electromagnetic radiation அனுப்புறோம் இல்லீங்களா, so அதனோட intensity increase பண்ணா what will happen, இல்ல intensity கம்மியானம்னா what will happen. So intensity எதை affect பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க electrons வெளியே வருது இல்லீங்களா, இந்த electronsோட count affect பண்ணும். So when we send more intense electromagnetic radiation, more number of electrons will come out. When we send less intense electromagnetic radiation, less number of electrons will come out. So ரெண்டு statement based direct question we can expect. Electrons வெளியே வரக்கூடிய electrons ஓட kinetic energy is directly proportional to the frequency which we are using with respect to electromagnetic radiation. At the same time, the number of electrons coming out, 1 or 2 3 4 illa 10 illa thousands illa millions of electrons, the number of electrons coming out is directly proportional to the intensity of the electromagnetic radiation we are using. So there are, with respect to the conclusion, there are three important things should be remembered in case of photoelectric effect. One is equation, that is H into nu minus nu naught is equal to half mv square. In that case, we have to remember threshold energy, threshold frequency, velocity of the electrons, that is ejected electrons. Second conclusion we have to remember is the kinetic energy of the ejected electrons is directly proportional to the frequency of the electromagnetic radiation. Third conclusion is the number of electrons, ejected electrons, is directly proportional to the intensity of the electromagnetic radiation which we are using. So those things should be remembered with respect to the photoelectric effect. Thank you.